வந்துருச்சு. காற்று ரொம்ப அடிக்கிறது. காற்று வர அடி இலை கிழிச்சுடாது. எங்கேன்னு சிவானி விட்டு போகிற? அருமையான இடம். நைட்டில் எனக்கு அருமையான இங்கிட்டு வா, உள்ள போய் விழுந்துறாரு. அப்படியே போகிறேன் என்கிட்ட. இதாதான் வரு ஓலைக்கெல்லாம் இல்லை கிடக்கு. நமக்கு ஈஸியாக இருக்குன்னு கிடக்க நேரம் அள்ளிலாம் படுத்துருக்காங்க பிள்ளையே. நாங்கள் கொண்டு வந்தாலும் கொண்டாந்து இருக்கு. என்னென்ன கொண்டு வந்தேன்? எல்லாம் உப்பு எல்லாம் வாங்கியாச்சுல. எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் கிளியுது. தண்ணி ஊற்றி லைட்டாக சும்மா என்ன சந்திர கொளுத்தி விட்ட? சரி நல்லா இருக்கா இது வாக்கு. நல்லா நைட் நல்லா இருக்குண்டா. அப்புறமா கொஞ்சமாக தெரிய போகிறேன். டங்குல இருக்காங்க. அது எரிஞ்சு விழுக்கு. அவளை அமர்ந்து சிலடே நேற்று வானே மசாலா தடவை போறியா? ஆமாம். வெளிச்சம் நல்லா இருக்குமே அங்கே. அதுக்கு எதுக்கும் பளிச்சுன்னு இருக்கேன். வெளிச்சம் இருக்காண்ணா. இனிமேல் அது இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு போகிறோம். அவ்வளோதான். கேம்ப் ஃபயரா? கேம்ப் ஃபயர் மட்டும் குளிர் காலத்துல பண்ணியிருக்கேன். இதை என்ன கடைசியில் வெயில் காலத்தில் கேம்ப் ஃபயர் பண்ணுற மாதிரி வச்சு கடைசியில் எப்போ நாட்டுக்கு நம்ம வந்தோம்னு வச்சுக்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூடியூப்பில் கறி திறக்கிறோம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் எடுத்து சூற விட்டுறோம். ஏன்னா ஆவி வரும்னு சொல்லுவாங்க நைட்டில். காட்டி வந்து விட்டுறோம். நம்ம முன்னாடியே விட்டுட்டோம். அவ்வளோதான். அப்படியே பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு ஐட்டத்தில் எடுத்துக்கணும். என்னென்ன 2 வாங்கியிருக்கேன். நல்லா இருக்காது. ஒன்று போதும். எல்லாம் 2 வாங்கியிருக்கேன். சத்தியா என்ன சக்தி விறகு போட்டு சக்தி என்ன தங்கு பத்தாது. எல்லாத்துலேயும் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போகும். கால் போட்டுக்கிட்டு எல்லாத்துலேயும் நைட் அந்த மாதிரி தெரிவிக்க ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அதே ப்ரோ இப்போ இதே மசாலா கட்டாக உள்ளே கட்டாக இருந்துச்சு. கோழி நறுக்குன்னு வருது. கொஞ்சம் இதாக நறுக்கல. சேப்பை மாற்றி நறுக்கி விட்டாப்புல. நம்ம முன்னாடி சொல்லலை. அவங்க சொல்லலை. அவர் அப்படி நறுக்கி விட்டார். இதுக்கு மேலே வெட்டினோம்னா சின்னமாக போயிடும். அப்புறம் மேலே வெட்டினோம்னா சின்னமாக போயிடும். எல்லா படம் போட்டாச்சு நல்லா. ஒரு பக்கம் இது சுட்டுட்டு ஒரு பக்கம் ஈரல் சுட வேண்டியது. அதே மசாலா போட்டுரும். கட்டி எடுத்து சந்திர நறுக்கிடும். எதில் கொட்ட போறியே? இதிலே போட்டு அப்படியே பிணைஞ்ச வேண்டியது. இலையில போட்டுதானே? அப்படி இது மேலே போட்டு அப்படியே டேரெக்டாக தான். டேரெக்ட் அப்ளை ஒன்றுமே இல்லை. இந்தா கட்டி எல்லாத்தையும் வெட்ட வரல.
எல்லாம் கிழிஞ்சிருச்சு எல்லாம் கிழிஞ்சிருச்சு கீழே போட்டு. உடனே மண் சமையல் செய்யும். நீங்கள் வந்து மண் சாப்பாடு மாதிரி ஆகிறாங்க. அடுத்தபடி பிச்சிரு, அடுத்தபடி செத்துரு பிச்சிரியா எல்லாப்படியே நீங்கள் போட்டு இன்னைக்கு ஒரு என்ன கோழியை மஞ்சள் இதில் குளியாட்டுற பொடி நீங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணுறோம். நீங்கள் எப்படின்னா அஞ்சு வாரம் சக்தியை பாரு, அஞ்சு கொளுத்தி விட்டுட்டு இருக்கேன் பாருங்க, காமி மேலே அஞ்சு வாரு வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கேன் சக்தி அஞ்சு பற்றி இல்லையா. வேறு இப்படி போட்டுட்டு அடுத்து உள்ள எல்லாம் மசாலாலாம் அப்ளை பண்ணி எல்லாமே நம்ம தட்டுக்கிட்டு எதுவுமே இல்லை. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும், வேறு வழி இல்லைண்ணே. நம்ம என்ன போடணும், முட்டை போடணும். இங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் சரி நறுக்க ஒரு பீஸ் தனியாக வந்துருச்சுப்பா உள்ளேருந்து. சரி விட இது யாருக்காவது சுட்டு கொடுப்போம் தனியாக. நீ உட்காருவே உட்காந்தா செட் ஆகாது. ஈரல்லாம் எல்லாத்தையும் போட்டு பரட்டும், கல்லீரல் ஈரல் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பரட்டுறோம் இன்றைக்கி, சுடுவோம் இன்றைக்கி எல்லாத்தையும் மொத்தம் இன்றைக்கி. கோழி கோழி கலரே மாறிடுச்சு. தெரியலடா எனக்கு. வெள்ளை கோழி அது, கருப்பு கோழி, சிகப்பு கோழி வந்து சிவப்பு கோழி ஆயிடுச்சு. செக்கச்சேன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். வர நம்ம கெஸ்ட்டு அடுத்த இலை இங்கே பிய ஆரம்பிச்சிருச்சு. கோழி வச்சு அமுக்குற அமுக்குல கீழே கல்லாக இருக்குல்ல, இங்கே அதனால் எல்லாம் பிஞ்சிருக்கு. கீழே அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுருவோம். பிளாஸ்டிக் பேப்பர் இதுக்கு முன்னாடி வந்திருக்க நீ விளாண்டுருப்ப. ஏய் முட்டை உடச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் எல்லாம் பொடியெல்லாம் போட்டாச்சுல. எண்ணெய் இருக்கு, எண்ணெய் எப்போ உள்ளே ஊற்றிடுவோமா? சரி ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி குழப்பம் எல்லாமே ஒன்று தானே. அதான் இன்னொரு பாக்கெட்டை மட்டும் ஒரு பாக்கெட் இப்போ இந்த ரொம்ப ஊற்றுக்கிறாரு. லைட்டாக நறுக்கி நம்ம வந்து சமைக்கிறதே நம்ம வந்து எந்த பொடி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்குறதெல்லாம் கிடையாது. கலர் பொடி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எப்பவுமே இதுதான் இயற்கை பாரம்பரியம். அந்த மாதிரி தான் நம்ம சமைக்கிறது எப்பவுமே. ஈரெல்லாம் உள்ளே போட்டு அப்படி பண்ணு போனே ஆனது. ஈரெல்லாம் உள்ளே போட்டு உப்பில் போட்டு ஊற வைக்கிறோம்ல, ஈரெல்லாம் ஊறி ஈரெல்லாம் இந்த இருக்கு நீங்கள். ஆமாம் அந்த ஒரே பீஸை ஊற வை, நான் போய் சுட்டு திங்க. ஒரு பீஸ் நறுக்கல தனியாக வந்துருச்சு, அது கத்தி ஷார்ப்பாக இருக்கும் உள்ளே வந்துருச்சு. அது உப்பு போட்டு ஊறி சர்க்காரி சத்தியமாக மறந்துட்டேன்டா அதை. ஊற்று அப்படியே அப்படியே இந்த இலையில மட்டும் அள்ளி போட்டி நல்லா குழுவாட்டுங்கள் இலைதான் கிளியுது. பார்த்து கீழே ஏற்கனவே கிழிஞ்சிருச்சு இலை. எல்லாம் மசாலா ஏற்கனவே தடவி வச்சு இது வந்து ஈரப்பசைக்கானே இப்போ நம்ம பண்ணுறதுக்குலாம் மிளகா அப்படி ஒட்டு எல்லாமே ஒட்டியாச்சு. ஏற்கனவே பொடி போட்டாச்சுடா. இப்போ வந்து எண்ணெய் டக்குனு பிடிக்காது. இப்போ வந்து எண்ணெய் உப்பு கண்டிப்பாக இந்த இது நான் கரைஞ்சி நினைச்சேன், கரையலை. உப்பு இதெல்லாம் உப்பு வேணும் தண்ணியாக தண்ணி இப்போ செத்தோம்னா செட் ஆகுது. தண்ணி செத்தோம்னா வச்சுக்க இந்த மசாலாவில் வந்து ஒட்டாது, அப்படியே உரி ஊற்றும். தண்ணியில் கரைச்சி ஊற்றினா நிற்காது உப்பு, அது இதில் வந்துடும். அதுக்கு வந்து எண்ணெய் போடுறது. எண்ணெய் எதுக்கு போடுறேன்னா இந்த மாதிரி மசாலாவில் வந்து நல்லா பொடிக்கெல்லாம் ஒட்டுற கண்டு எண்ணெய் முட்டை போடுறது. கை கழுவு தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். தண்ணி பார்த்துக்கா விட கொஞ்சம் போல தண்ணி இருக்கலடா. லைட்டாக இதை எதையாவது தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை லாரி மாதிரிலாம் செடி ஆர்சிடி கூட இருக்குல்ல, அதுக்கப்புறம் தொடச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் இதில் அதே போயிடும். இப்போ எப்படியோ அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். அதுக்குள்ளே நல்லா நெருப்பு போடும். இந்த வரைய நெருப்பு போடும். அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே அதுக்குள்ளே இப்போ ஆள் வந்துடும்ல கொஞ்ச நேரத்தில். இப்போ எல்லாரும் அடுத்த வேலை அதே அடுத்து கங்கு போடுறாங்க வேலையை. இப்போ லைட் எடுத்து நல்லா கட்டையாக கிடக்கிற மாதிரி, இப்போ நல்லா பெரிய பெரிய கட்டையாக கிடக்கிற மாதிரி போடணும். இதில் போய் முள்ளு அவளை முள்ளு விளக்கு வச்சுட்டு வா. ஏன்னா என்ன காரை மூக்கில் இருக்கிறாங்க, எங்கேயோ பட்டு வாயில் ஏறிட்டு சரி.
அப்புறம் சுட்டோன்னா சுருங்கிடும் என்ன கோழி, அப்புறம் திருப்பிக்கும். சரி, அதுக்கப்புறம் எந்த டேரக்ஷன் இன்னும் உங்கள் சைடு உள்ளே ஏற்றிங்க போதும். அந்த ஈரல் தனியாக அது நிற்கிறோமா? இல்லை உள்ள சொல்லுங்கள் சொல்லிடுவேன். அவ்வளோதான். இல்லை தனியாக சுட்டு பண்ணி அதெல்லாம் எடுத்துக்குவோம். சரி வா 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 போய் சுடுவோம். டைம் வச்சுருக்கேன். புரியுதுப்பா என்ன இப்படி நான் அங்கிட்டு போயிடாம உதவிட்டு வரேன் வரேன். இன்னொரு குச்சியை செஞ்சு வச்சிடும் அவ்வளோதான். இதை பிடிச்சி சக்தி எனக்கு அனுப்பிச்சிடுறேன். ஆனால் ஹைட் ரொம்ப ஏறிடுச்சு. ஆனால் அனல் கரெக்டாக இருக்குது. அனல் அந்தளவுக்கு இருக்குது. என்ன அனல்றது ஹைட்டு பார்த்துக்கோ. அனல் கரெக்டாக இருந்துல விடு. கிராஸ் குச்சி சாய்மா கிராஸ் குச்சி கூட கொடுப்போம். ஒன்றும் சாய் அந்தளவுக்கு சாயலாம் விடு பார்த்தோம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல குளிச்சுக்கலாம். இறங்கிருக்கு டச்சாலும் விழுகலையே. கையில் எடுத்து சந்திர அதை போய் எடுத்து ஆஃப் பண்ணுறாடி. ஈரல் ஈரல் கையில் நல்லா இல்லை கிளியராக இல்லைண்ணே வீடியோ. அந்த கங்கு தெரிய மாட்டேங்குது. கோழி சுத்துறேன் சிரமம் நினைக்கிறேன். கோழி நம்ம சுத்தையில கம்பு மட்டும் சுத்த போகுது. ஆக்ஷன் டேக். இந்த கம்பம் ஒரு சைடு பிடிச்சிக்க சந்திரு. கோழி இல்லை வந்துருச்சு. வந்துருச்சா? ஒரு சைடு வந்துருச்சுடா. இப்போ திருப்பி வச்சுன்னு இல்லை அந்த பீஸ் உள்ள போகுது பாரு. பீஸெல்லாம் உள்ளது. அதுக்கு தான் அடை கொடுக்குறது. இந்த குச்சி எடுத்துருந்தேன். இப்போ குத்தி இன்னைக்கு கோழியை நீ குத்தி இன்னைக்கு அடை கொடுக்குறேன். இன்னைக்கு வெயிட் அதிகமாக இருக்குங்க. கோழி பிச்சுக்காமனே. கோழி பிச்சுக்காது. உள்ள இது எலும்புல குத்தி இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வந்துருச்சு. இங்கிட்டதே வேணும். கோழி திருப்பி போட்டால் சொன்னது வேகட்டும். நல்லா நல்லா வேகட்டுமா? ஆமாம். ஒரு சைடு வந்துருச்சு. இன்னொரு சைடு மட்டும் வேகணும். ஈரல் எப்படி இருக்கு? ஈரல் வந்துருச்சு இல்லையா? ஈரல் எது மேலே வச்சு வேகவே இல்லை. இப்போ நான் வந்து நல்லா பக்கத்தில் கேமரா கேமரா வச்சுக்கணும். அவன் முன்னாடி உள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இரு வரேன். இங்கிட்ட கங்களுக்கு வரணும். அதில் அதை கட்டிட்டு ரெக்கட்டில் கோழி ரெக்கட்டில் குத்தி வைப்போம். ஈரலை மட்டும் வேணும். அவ்வளோதான். மேலே உள்ள அந்த சின்ன பீஸ் வந்துருச்சாரு. ஏன்னா இன்னொட்டு இதில் காமிக்க மாட்டேங்குது. அந்த இது காமிச்சா டாய் பண்ணிக்கல நல்லா வரக்கணும். இப்படி வச்சுட்டே இல்லையா? எல்லாம் வந்துட்டு தான் கை எடுத்துக்க. இங்கே இருக்கு கிராஸ். இங்கே இருக்கு கிராஸ் ஆகி. ஏ அப்படியேண்ணா அப்படியே மணே அங்கேருந்து அப்படியே ஓகே அப்படியே வச்சுக்கிட்டு எந்திரிச்ச உடனே சரி வந்துடும். சும்மா இருக்கான் சும்மா
விரும்பாட்டி வெந்துருச்சல்ல இன்னும் எவ்வளோ நேரம் வேகத்துக்கு எந்திரிச்சு இங்கே இரு உறிஞ்சு எந்திரிச்சு வரனே. அவ்வளோதான் எண்ணெய்லாம் கக்கிருச்சுல, எண்ணெய் கக்கிச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் எண்ணெய் கக்காமல் இருக்காரு, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்கு. கொஞ்சம் என்ன தெரியுதா, எண்ணெய் கக்கிச்சுன்னா வெந்துருச்சுன்னா. ஈரல் எப்படி இருக்கு சந்திரு? ஈரல் இப்போ தான் வேகுது. ஈரல் என்ன கறியை வெந்துருச்சு, ஈரல் வேலைங்கிற குத்தி தள்ளிட்டான், செட்டை மாட்டிட்டான். சந்திரனை வெந்துருச்சா இல்லையாடா? கறி எப்போ நாடா மணி ஆச்சுடா, இருட்டிட்டு இருக்கு வேற. இருட்டில் பேய் வந்துடாம என்னடா அது ஈரல் கறி இப்படி கறி போய் கிடக்கு. பேய் இஞ்சாராவே கறிக்கு விட்டாண்டா வச்சுட்டு வீடியோ எடுத்து இங்கடா பாதி கறி போச்சு, ஒரு சைடு ஆம்லெட் மாதிரி எரிஞ்சிருச்சுடா டே பாதி. எங்கடா அந்த கறியை கணு கறி போனதையா? ஈரல் வந்துருச்சு. நான் அந்த கறியை டேஸ்ட் பண்ணலாமா? அந்த கறி எப்படி இருக்கு? கையில தான் பிஞ்சிருக்கு. கறி எப்படி இருக்கு? நல்லா இருக்காது? நல்லா தான் கறி நல்லா வந்துருச்சு. கறி நல்லா வந்து என்ன சிவானே ஈரல் வந்துருச்சு. நான் போன சாக்கில் பாதி கோழி கறியை காணுமே சிவானே. நைட்ல திறக்கிறான், ஆவி வீ தின்றுச்சான் தெரியலடா. பேய் தின்றுக்குமோ, பாதி கறியை காணுமே. இந்த கல்லீரல் வேகலைன்னா கல்லீரல் சேர்த்துருங்க, அப்படி தான் இருக்கும். கல்லீரல் சுட்டாலும் வேக நல்ல சேர்த்துல அப்படி தான் இருக்கும். அரை கட்டு வந்து இருக்கும். அது வாங்க, ஈரெல்லாம் வந்துருச்சு, கல்லீரல் அப்படி தான் இருக்கும். சரியா? ஆனால் அதை அப்படியே உரியிடலாம்ல, உருவ முடியாதா? உருள வரைய. சரிந்தா சத்தியந்தா டேஸ்ட் பண்ணி ஈரல் எப்படி இருக்கும்? அமிர்தம் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கும். எப்படிடா இருந்தா சந்திரன் தின்னியா இல்லையா? நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. பெஸ்ட்டான சாய்ஸு. என்னது ஈரலா? அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அடுத்த வீடியோ வந்து ஈரல் வந்து தனியாக ஒரு 50 கிலோ ஈரல் வாங்குறான். இஞ்சிரு ஒரு 50 கிலோ ஈரல் வாங்குறான், மொத்தமாக சுட்டுதான். சரியா? ஆமாம். எங்கேயும் ஆர்டர் கொடுக்குறது காரைக்குள்ள? அதுக்கு எத்தனை கோழி இருக்குமா? காலையில் எல்லா கடையிலும் ஆர்டர் கொடுக்குறோம். எத்தனை கோழியை கொள்ளான்னு தெரில. ஒரு வீடாக ஒரு கோழியை போட்டுருவோம். மொத்தமாக கீழே வந்துடும் கூட பத்திரமா எடுத்து தூக்கணும். இதுக்கு பேர் தான் ஃபைனல் டச். நீங்கிட்ட ஒரு நாள் பிடிங்க அதை. வேணாம் ஒரு ஆளே போதும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நல்லா வந்து எல்லா படம் வந்துருச்சுல. எல்லா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ மணி 12 மணி ஆச்சு நைட்டு. இதுக்கு மேலே யார் வெயிட் பண்ணி பேய் வந்தாலும் வந்துடும். வாங்க போக முதல்ல. வா எல்லோரும் வா உட்கார் வா. சரியான சொல்லுது. நைட்டாக ஒன்று எடுத்து பார்த்துருவோமா? அவ்வளோதான் பிடிச்சி பிச்செல்லாம் தீவிரம். அடுத்த தரம் தேவைப்படும் பெரிய திறக்கல் பண்ணத்துக்கு. டம் கட்ட முடியல. இன்னைக்கு ஒரு சோழி முடிஞ்சுடா. இன்னைக்கு நான் கொத்திருக்கிற கையில் இப்படிதான் அப்புறம் பிடிச்சிச்சடி. இப்படிதான் வேணாண்டா, அதே பிடிச்சிருச்சுடா. ஆமாம் அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ கிராப்பர் விரும்பாண்டியா? கடைசியில் விரும்பாடி இன்னைக்கு எலும்பு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு தகன்னு எரியுது. அவ்வளோதான். வெங்காயத்தை எடுத்துச்சு. இன்னைக்கு லெமன் மட்டும்தான் மிஸ் ஆகுது. அடுத்த வாட்டிலேருந்து லெமனை கரெக்டிடும். இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. க்ளோஸ்அப். என்ன தெரிந்தாலும் வெங்காயம் இல்லாமல் சிக்கன் தின்னா செட் ஆகாது. இந்த ஆளுக்கு ஒரு வெங்காயத்தை வச்சுக்க. மணி தராச்சுடா, மணி 11 மணி ஆச்சா? ஆமாம் 11 சிக்கன் வைத்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. கடைசியில் 1 கிலோ சிக்கன் வைத்துக்கு அடுத்தலாம் பெரிய நிறையா சிக்கன் வாங்குறான், நறுக்குன்னு பண்ணுறான். அவ்வளோதான். எனக்கு நைட்டு வரும்போது அந்த மர்மர் படம் மட்டும்தான் ஞாபகம் வருது. என்னது மர்மர் படம்? மர்மர்னா ஒரு படம்னே. பேய் படமா? பேய் நம்மளே பேய் மாதிரி நம்மளை பார்த்து பேய் படம் பயப்படணும்டா. நீ என்னடா எப்படிடா இங்கிட்டு சலசலம் எடுத்தா முடிச்சா நம்மளே பேய் மாதிரி. அதெல்லாம் பயப்படவே கூடாது. பேய்க்கெல்லாம் பயந்த கருத்திங்க முடியாது நடுக்காட்டில். கொஞ்சம் பிச்சு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு எல்லாம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா நறுக்குந்தே இருக்கு. இல்லை வெங்காயம் உருண்டு ஓடுது. வெந்திருக்கு நல்லா தரமாக இருக்குது. கறி நல்லா வந்துருங்க சார். நொறுக்குந்தா எலும்பு தான் லைட்டாக மிஸ் ஆகுது. எங்கே பார்த்து போடு. எலும்பெல்லாம் பிச்சாலும் நொறுக்கு. நீ அப்படியே பக்கத்தில் வா. அப்படியே பிக்கிறேன் என்ன இந்த சாப்பிட ஆனந்து ஏனே சாப்பிட்றா. அப்படியே பிடிச்சி சாப்பிடு.
கேமராமேனுக்கு கொடுக்காம அவன் கொடுப்பான், அவனுக்கு எல்லாமே. அவனுக்குலாம் இல்லை, அவனுக்கு தனியா. எடுத்து சாப்பிடு இருமாண்டி. இங்கே எப்படி எடு இங்கே நீ தின்னு. அதே ரொட்டேஷன் இருக்குதா? இங்கே எல்லாம் நறுக்கு நல்லி தின்னு, அவ்வளோதான். நீ வேணா கட் பண்ணிட்டு நீ செத்த நேரம் உட்காரா. ம் என்ன சாப்பிட லெக் பீஸ். போகிறப்ப பார்த்தா எலும்பு கூட முடியாது போலையே. எலும்பே அனலில் வெந்துருச்சு, அந்தளவுக்கு எலும்பு வெந்துருச்சு. குக்கிங் பை சிவா. எங்களுக்கெல்லாம் அண்ணே அதையும் சிவா. கேமரா என்னையே பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குடா. உடனே பார்க்காது. உனக்கு அப்படி தெரியும் சொல்லு. கேமரா 3 கேமரா இங்கிட்ட எடுத்து அங்கிட்ட தெரியும். ஆனந்தன் கொஞ்சம் கண்ணெல்லாம் மங்கிருச்சு. நான் உரைக்கிறேன் நீ எல்லாம் உசு உசுங்கிறிய. ஈரல் லாலிபப் 2 ரூபா கடையில் கொடுத்தாலே கிடைக்குமே. நீ அந்த லாலிபப் கடை சிக்கன் லாலிபப் சாப்பிடு. கல்லுப்பு வாங்க தப்புட்டோம். கரெக்டாக தானே இருக்கு. உப்பு கடை கல்லுப்பு சாப்பிடு. நைஸ் வாங்கியிருக்கேன். இல்லடாரே எங்களுக்கு இல்லை எப்படி அது இன்னும் வேகலை. சரியான கூட அதெல்லாம் பாதி வெந்திருக்கு, பாதி வேகலைன்னா. எல்லாரும் வாங்கி உசு உசுன்னு தான் சொல்லுது. பாம்பே ஓடிடும் போல. சிண்டியா நீங்களா வச்சிருக்கீங்களா? பொடியில் உப்பு வந்துருக்கு நிறையா. ஆனால் இது கரெக்டாக தானே இருக்குது. எனக்கு கொஞ்சம் லேட்டாக கூட இருக்க மாதிரி. உப்பு கூட கொஞ்சம் கூட வரமாட்டே. குச்சி மட்டும் பின்னாடி இருக்கிறான். குச்சியா அது அதெல்லாம் ஓகே தான். இந்த லேட்டு இந்த நெஞ்சில் கொஞ்சம் வேகணும். இது ஓகே. கறி பாதி வெந்துச்சு, பாதி வேகலை. கடைசியில் ஆவிக்கிட்டே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது பாதி கறியை. ஏனே எரிஞ்சு உங்களுக்கு கை யூஸ்ட்டு இங்கிட்டு கங்கே இருக்கு. நீ பேய் தானே பாதி வேக விடாம இருந்தது. அதுக்கு வச்சுட்டு போக சொல்லுது நீ பாதிய. 12 மணி ஆச்சுல, பச்சைக்கறி கேட்குது, என்ன பண்ணுறது? அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லு. நம்மளே பெரிய பேய். இன்னைக்கு எத்தனை மணியாவது திங்காமல் போகிறதில்ல. கழுவிக்கிறீங்களா? ரொம்ப உரைக்குது. வேகலை சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், வேறு கழுவு சொல்லிட்டு இருக்கேன். நடு காட்டில் இருக்கான், எங்கிட்ட தண்ணிலாம் வேணாம், அவ்வளோதான். எல்லா தண்ணியும் கழுவினாச்சு. அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த இடத்துல தான் கேம்பிங் போடுறோம். மிச்ச வீடியோ பின்னாடி வரும். மழை வேற வரப்போது, இடி விழுதுவானே. காதுலேருந்து போகிறோன்றது கேள்வி. கலர் 2ல் பேட்டைக்காரன் பட்டி கருப்பு சேவை. இன்னைக்கு போல வறுவல் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வறுவல் ஆகி போச்சு.
அடுத்து எந்த சேவைன்னு பார்ப்போம். அடுத்த ஆனந்த சேவலாக தான் இருக்கும். அடுத்த சேவலை பார்ப்போம் இன்னைக்கு. இதே பேட்டைக்காரங்க சேவை, கருப்போட சேவை. நெஞ்சல் என் கையில் இருக்கு. ஒழுங்கா அடிக்காதனால அடிச்சிட்டோம் நம்ம. பாய் பாய். நாங்கள் மிச்சம் பேக்கி வச்சுட்டு போயிடுவோம். வாங்க எப்போ எலும்பு வச்சுட்டு போகிறோம். கடைசியில் எலும்பு மிச்சம், இதே எலும்பு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் வேகலை, கடைசியில் விட்டுட்டு போகிறோம். அவ்வளோதான். பொருள் எடுத்துருவாங்க. பேட்டைக்காரங்க தேவைப்படும். டோர்னமெண்ட்டுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெறும். எல்லாம் வந்துடுங்க. கடைசியில் கருப்போட சேவல் அப்படி கொத்து கொத்து போட்டிக்கலாட்டே இஞ்சாரான். கை தனியாக கால் தனியாக. சரிப்பா வாங்க, வீட்டிருச்சு. இன்னைக்கு படையல் முடிஞ்சு. இன்னைக்கு மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரோ பேண்ட் போட்டாங்க. பாவம் எல்லாம் 9 மணிக்கு 7 மணிக்கு தூங்குற ஆளு. மணி 11 மணி ஆச்சு. அது வரை முடிச்சிருக்கேன். அதுக்காண்டி நீங்களாம் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ இங்கே வச்சுட்டு வாங்க. நாளை பின்ன தேவைப்படும்.